உலகத்துடைய எல்லா பொருள்களும் சரி. மனிதன்ல இருந்து மரம் செடி கொடி ரொட்டு எல்லாமே அப்ப இறைவன் இல்லைன்றவங்களுக்கு இறைவன் இருக்கான்றத அறியாம இருக்குன்னு அர்த்தமா? இறைவன் இருக்கான்றது தெரியலையா? இத்தனை தெய்வ கொடிக்கான மனிதர் இருக்காங்க. அது அவங்களுடைய மனதை பொறுத்தது. இறைவன் இருக்கின்றது இல்லைன்றது அவங்களுடைய இது எதை நினைக்கிறா அதுவாக ஆகிறாய். அதான் அவனுடைய தத்துவம். அவன் இல்லைன்னு நினைச்சு இப்படி நினைக்கிறான், அவன் அது அந்த கதியை அடைகிறான். அவனை அது கடவுள் யாரும் தண்டிப்பதும் இல்லை தண்டிப்பதும் இல்லை. ஏன்னா நீ எதை நினைக்க அதுவே உனக்கே, நீ செய்யற படம் உனக்கே. ஒரு சில உங்களை சொல்றது, நீ நினைக்காம இரு, நீ கோயிலுக்கு போகாம இரு, கடைசியில நீ எல்லாரும் ஒரு இடத்துக்கு தான் போய் சேர போறீங்கன்ற அந்த ஒரு இடம் மரணத்தை சொல்றான். மரணத்தை சொல்றது அது எல்லாருக்கும் உண்டு தானே. அவர் யாரும் சரி உலகத்துக்கு தோன்ற அனைத்தும் மரணம் தானே. ஆனா ஒரே இடத்துக்கு போவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா படிச்சவனு ஒரே இடத்துக்கு இவனு போற எப்படி சொல்ல முடியும்? அப்படி ஒரு வேலை பாக்குறான், எல்லா வாட்ச்மேன் அங்கதான் உட்காரு, மேனேஜர் அங்கதான் உட்காரு, இப்படி ஏத்துக்கிற முடியாது. மேனேஜருக்கு பார்த்து பதவி அங்க உட்காருவாங்கல்ல, வாட்ச்மேனுக்காக நிக்க முடியும். அதனால உயர்ந்த இறைவனை சிந்தித்து இறைவன் அடைந்தவனுக்குள்ளே ஆன்மா பரிவர்த்தனை நிலையை அடையும்ல. அந்த வேறுபாடு அது கண்டிப்பா உண்டு. அது எப்படி இல்ல எல்லாம் சமமா இருக்க முடியும்? இறைவனை தொண்டு செய்யறவங்களும் இறைவனை எதுக்கு ஒன்னா இருக்க முடியும்? அதை எப்படி ஏத்துக்கணும்? அது அப்படி இல்ல. இறைவனை ஒரு சின்ன கேள்வி எனக்கும் இந்த கேள்வி வந்துட்டே இருக்கு. இப்போ இறைவன் இல்லைன்னு சொல்றான், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அவனே தான் இருக்கிறான்ற போது, அப்ப இந்த இறைவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவனுக்குள்ள ஈஸ்வரன் தான் இருப்பான். ஆமா. இப்ப இந்த ஈஸ்வரன் அறியாமையில் இருக்காருன்னு அர்த்தமா? அப்படி வச்சுக்கலாமா? அதாவது உங்களுக்கு அந்த அறியாமையில் இருக்கிறதுனால இந்த பேதங்கள் அறியும் போது தானே ஒன்று உணர்கிறான். அறியாமை இருக்கிறவங்க எல்லாம் இப்படி பல பேதங்களே பேசுவார். உண்மையை அறியாதவர்கள் எல்லாம் ஒருத்தர் கடவுள் இல்லையும் பாரு, பொய்யும் பாரு, இன்னொன்று வேற வழிபாட்டுகளை செய்வார், இதுதான் கடவுள் சொல்லுவார். இது நம்மளுடைய அறியாமையான செயல். அறியும் பொழுது எல்லாம் ஒன்றே என்றதை உணர்கிறார்கள். அந்த அத்வைதம் தான் வருது. அதுதான், அதாவது எல்லாம் ஒன்றே சரியான பார்வை. அதான் ஒன்று. எல்லா உயிர்களும், உலகத்தில் அனைத்து உயிர்களும், மரம் செடி கொடியிலிருந்து எறும்புயிலிருந்து அனைத்து உயிர்களும் ஒன்றே. அனைத்து மதங்களும் சொல்லப்படுறது ஒண்ணுதான். அனைத்து உயிர்களும் ஒன்று. அனைத்து உயிர்களும் உணர்வு ஒன்றே தான். எல்லாத்துக்கும் உணர்வு இருக்கும். நல்லா தெரிஞ்சுது. உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உணர்வு உண்டு. எல்லா உயிர்களுக்கும் உணர்வு உண்டு, நினைவு உண்டு, அறிவு உண்டு. இல்லைன்னு யாரும் சொல்லுங்க. இது என்ன சொல்லுது? மரம் செடி ஒரு எறும்பு இருக்குன்னு சொன்னா அது நினைவு இல்லைன்னா எப்படி போகும்? போகாது. இல்ல அங்க ஒரு இது இருக்கு, கருப்பட்டி இருக்கு, எப்படி அது நினைவே இல்லைன்னா எப்படி போகும்? நினைவு இருக்குல்ல அதுக்கு. அப்புறம் நினைவு வந்துருச்சு, அங்க கருப்பட்டி இருக்குன்னு முடிச்சிருச்சு. அப்புறம் எப்படி எல்லாம் போட முடியும்? அறிவு இல்லைன்னா எப்படி போகும்? போகாது. இல்ல அதுக்கு செயல் ஏற்க வேணும். இந்த மூன்று இல்லாத ஒரு உயிர்களே இல்லை. ஏன்னா இந்த மூன்றும் இல்லாத எந்த உயிர்களும் இல்லை. அந்த எல்லா உயிர்களுமே உணர்வாகத்தான் இருக்கிறாங்க. உணர்வு நான் என்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வு தான் எல்லா உயிர்களுக்கும் உண்டு. நான் என்ற உணர்வு உண்டு. இந்த ஏக்க சக்தியா இருக்கிறதுக்கு நினைவு அறிவு இருக்கும். இந்த நினைவு அறிவு இல்லாதெல்லாம் மரஞ்செடி கொடியெல்லாம் இருக்கும். ஆனா அது உணரப்படும், ஆனா அசையாது. அது நினைவு கிடையாது. உணர்வு இருக்கு. மெமரி இருக்காதா? ஆமா, இல்ல, அதுக்கெல்லாம் இல்ல. உணர்வு இருக்கு, உணர முடியும். நினைவு அறிவு இல்லை. இந்த ரெண்டு உள்ளலாம் உயிரை அசைஞ்சிடும். இந்த மூணு ஏக்க சக்தி விடலாம் இந்த முப்பரிமாணமான ஏக்க சக்திகள். ஓகே. அறிவு, நினைவு, உணர்வு. உங்களுக்கு என்ன விளக்கம்னு கேட்டீங்கன்னா, நினைவு என்று சொன்னால் இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க, அது என்ன செய்யலாம்? இது நினைவு. இதுக்கு பேரு மயக்கத்துல கிடக்கான், ஆனா உணர்கிறான். தூக்கத்துல இருக்கான், உணர்கிறான். தூங்கி எந்திரிச்சின்னு உணர்கிறான். கனவு உணர்கிறான். ஒரு மருத்துவமனையில் ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் உணர்கிறான். எனக்கு தான் இருக்க மாதிரி தெரியுது, ஆனா உண்மைக்கு இருக்கு. இதுக்கு பேர் உணர்வு. நினைவு என்றால் வெளியில், அதுக்கடுத்து வெளியிலன்னா உடல் நம்ம ஊறுறது வைக்கிறது எல்லாம் கிடைக்கிறோம்ல, இந்த நினைவு எல்லாம் அந்த உணர்வு என்பது வேற, நினைவு என்பது. உணர்வுக்கு பற்றி பார்க்குறோம். இது உணர்கிறோம். அது ஒரு இதில் இருந்தால் சரியான தான் உணர்கிறோம். நினைவு வெளியில போகும். நினைவு வேற, அறிவு வேற. அறிவுனா சின்ன இந்த விஞ்ஞானமா இந்த பொருளை என்ன செய்யலாம், எப்படிலாம் சரியா வரும் அப்படிங்கிற விஞ்ஞானமானது அறிவு. அது நினைவு. உணர்வு வேற. இந்த ரெண்டு முன்னாடி உணர்வு எப்பயும் அழிவதே இல்லை. இந்த நினைவும் அறிவும் தான் மாறி மாறி. ஆமா, மாறி மாறி உயிர்களுக்கெல்லாம் உணர்வு அழிவதில்லை. உணர்வுங்கிறது நீங்க அதான் உயிராக இருக்கு. பேரறிவாக இருக்கிற உணர்வு. பேரறிவாக இருக்கு. இந்த பேரறிவாக இருக்கிறது அதுக்கு நான் இருக்கிறேங்கிறது தெரியுமா? அதுக்கு அந்த உணர்வுக்கு நான் என்றது இல்லாத உணர்வு. நான் என்றாலே அது பேதப்பட்டதுன்னு அர்த்தம். பேதப்பட்டது. அது உணர்வாக இருக்கு. ஒன்று போகுது வருது, இப்படி எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டு இருக்கு. ஆனால் அதுக்கு வலிக்கிறது கிடையாது. அதுக்கு எந்த இதுவும் இல்லை. மயக்கத்தில் இருக்கான்ல அந்த நிலை. மனிதன் மயக்கத்தில் இருக்கும் பொழுது யாரும் ஆளுலாம் இருக்கிற மாதிரி தெரியும், யாருன்னு தெரியாது. நம்மளை யாரை பற்றி சொல்றான்னு தெரியும், ஆனால் வலிக்காது. உடம்புக்கும் அந்த உணர்வுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஆனா உணர்ந்து கொண்டு இருக்கும். அந்த நினைவில்லைன்னு சொன்னா உணர்வும் அது என்னன்னு பேத இருக்காது.
அதே மனிதன் பயத்துக்கு இதாக இருக்குல்ல, அவன் பாட்டுக்கு இருக்கா, யார் வந்திருக்கான்னு தெரியல. உணர்வு. உணர்வு. நினைவு என்றால் வெளியில் நம்ம ஒரு பொருளை பற்றி சிந்திக்கிறோம், அதுக்கு என்ன செய்யலாம் ஏது அப்படிங்கிறது சிந்தனை. நினைவு ஏதாவது ஒன்று வருது, அது நினைவு. அதுக்கடுத்து அது என்ன எப்படிலாம் செய்யலாம்ன்ற விஞ்ஞானம் பகுக்கிறது அறிவு. அறிவு இந்த முப்பரிமாணமாக இருக்கும். அறிவு, நினைவு, உணர்வு, மூன்று தான் எல்லா உயிர்களுக்கும் உண்டு. உண்டு. நினைவு இல்லைன்னா உலகமே இல்லை. எல்லா உயிர்களுக்கும் நினைவில்லாதது உலகம் இல்லை, அறிவு இல்லை, செயல் இல்லை, எதுவும் இல்லை. மொத்தமும் இந்த பதிலோட அதான் சக்தின்னு பேர். நினைவாக இருக்கிறது தான் சக்தி என்று பேர். சக்தி இல்லை என்றால் சிவன், அதாவது சக்தி அப்பா அம்மா தான் அப்பாவை காமிச்சு கொடுக்க முடியும். ஆமா, உங்களுக்கு நினைவு தியானம் பண்ற நினைவு இல்லைன்னா அப்புறம் எப்படி ஏதாவது நினைவு தான் சக்தியா இருக்கு. இப்போ இந்த ஊருக்கு போக நினைவு இல்லைன்னா அப்புறம் எப்படி போறது? பசிக்கிறது சாப்பிட நினைவு இல்லைன்னா அப்புறம் எப்படி சாப்பிடுவீங்க? மனிதனுக்கு நினைவு பசிக்கிறது நினைவே இல்லைன்னா அப்புறம் எப்படி சாப்பிடுவோம்? என்னோட நினைவு தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஆமா, அந்த மாதிரி